துலாம் ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. துலாம் ராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு தற்செயலாக வந்தது அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ நீங்கள் இந்த துலாம் ராசியோட பலன் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குங்க. சமீப காலமாக மனசில் ஏதோ ஒரு குழப்பம் அல்லது எப்போ நல்ல மாற்றம் வரும் அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தால் அந்த கேள்விக்கான பதிலை தேடித்தாங்க இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. துலாம் ராசிக்காரங்க பொதுவாகவே சாதாரணமானவர்கள் இல்லைங்க. துணிச்சலும் வேகமும் உங்களோட இயல்பு. ஆனால் அந்த வேகத்திற்கு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கும்போது வாழ்க்கையே மாறுங்க. இந்த உலகத்தில் நம்ம எத்தனை முயற்சி செஞ்சாலுமே எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பித்தாலுமே நம்மளை காத்து வழி நடத்துகிற ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா? அந்த ஒரு சக்தி தாங்க நம்மளோட குலதெய்வம். துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பல தடவை தெரியாமலேயே தடைகள் உடைஞ்சிருக்கலாம். கடைசி நிமிஷத்தில் அதற்கான வழி திறந்திருக்கலாங்க. அதுக்கு பின்னாடி குலதெய்வ அருளே காரணங்க. இந்த துலாம் ராசி பலன் உங்களுக்கு பலன் தரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நிமிஷமே ஒரே ஒரு சின்ன விஷயம் செய்யுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் குலதெய்வ பெயரை எழுதி வைங்க. தெரியலைன்னு கூட எழுதுங்க. என் குலதெய்வம் தெரியாதுன்னு எழுதினாலும் போதுங்க. ஆனால் அதை மனசார செய்யுங்க. அந்த நம்பிக்கை தான் இந்த வீடியோவோட சக்திங்க. உங்கள் குலதெய்வத்தை மனசில் நினச்சிக்கிட்டு இன்னைக்கு துலாம் ராசி பலனுக்குள்ளே போகலாங்களா? துலாம் ராசிக்காரங்களே, இன்னைக்கு நான் சொல்ல போகிற விஷயம் சாதாரணமான ராசி பலன் கிடையாதுங்க. ஏன்னா கடந்த சில மாதங்களாக உங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கிற கேள்விகள், காரணம் தெரியாத கவலை, யாருக்கும் சொல்ல முடியாத உள்ளுணர்வு, பயம், ஒரு விதமான ஏதோ நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு உணர்வு. இந்த உணர்வு இதுக்கெல்லாமே இப்போ ஒரு விளக்கம் தர ஆரம்பிச்சிருக்குங்க. துலாம் ராசி அப்படின்னாவே சமநிலை, நியாயம், அமைதி, அழகு, உறவுகளோட மதிப்பு, இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையோட அடையாளங்க. ஆனால் சமீப காலமாக அந்த சமநிலையே குலுங்கி இருக்கலாங்க. மனசு எப்பவுமே அமைதியாக இருக்க வேண்டிய நீங்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கே யோசிக்கிற மாதிரி, தூக்கம் குறையிற மாதிரியும், பழைய நினைவுகள் திரும்ப திரும்ப தொந்தரவு செய்கிற மாதிரியும் இருந்திருக்கலாங்க. இது எல்லாமே சும்மா நடக்கலைங்க. கிரகங்களினுடைய நகர்வு தான். உங்கள் ராசிக்கு வரப்போகிற சக்தி மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பத்தை மெதுவாக தயார்படுத்திக்கிட்டு இருக்குங்க. இப்போ நீங்கள் செய்கிற ஒவ்வொரு முடிவும், பேசுகிற ஒரு வார்த்தையும், நம்புகிற ஒரு மனுஷனும் எதிர்காலத்தில் உங்கள் வாழ்க்கையை வேற லெவலுக்கு எடுத்துகிட்டு போகுதுங்க. இது அடிப்படை விஷயமா மாறப்போகுது. குறிப்பாக பண விஷயத்தில் இவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நீங்கள் ஒரு எல்லை இப்போ ஆரம்பிச்சிருக்குங்க. கடன், தடை, பணவரவு தாமதம், மதிப்பில்லாமல் போன உழைப்பு, இது எல்லாமே ஒரே நேரத்தில் உங்கள் நினைவில் வரலாங்க. ஆனால் அதே நேரத்தில் ஒரு சின்ன வாய்ப்பு, ஒரு சாதாரண சந்திப்பு, ஒரு எதிர்பாராத செய்தி உங்கள் மனசுக்குள்ள ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்த போகுதுங்க. அந்த வெளிச்சம் தாங்க இப்போ உங்கள் ராசிக்குள்ள வர ஆரம்பிச்சிருக்குங்க. பெரிய விஷயமா வர ஆரம்பிச்சிருக்கு. பெரிய சக்தியோட முதல் அடையாளங்க. உறவுகள் விஷயத்துல பேசணும் அப்படின்னா நீங்கள் எல்லாரையுமே சமமாக நடத்தினாலும் சிலர் உங்க அமைதியை பலவீனமாக எடுத்துக்கிட்டாங்க. சொல்லாமல் விழுங்கின கண்ணீர், பொறுத்துக்கிட்ட அவமானம், புரியாமல் விட்ட உறவுகள், இது எல்லாமே இப்போ கணக்கில் வர ஆரம்பிச்சிருக்குங்க. இனிமே நீங்கள் மௌனமாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை உங்கள் சார்பாக பேச ஆரம்பிக்கிற காலங்க. மனசுக்குள்ள நான் நல்லவனாக இருந்தால் போதும் அப்படின்னு தோணுனா அதுக்கான பதில் இப்போ கிடைக்க போகுதுங்க. நல்லவனாக இருந்ததால் இழந்ததெல்லாம் திரும்ப வரணும் அப்படின்னு பிரபஞ்சமே முடிவெடுத்த மாதிரி ஒரு மாற்றம் உருவாக்குதுங்க. இப்போ நீங்கள் தனிமையாக இருக்கலாங்க. இல்லைன்னா நிறைய பேரோட நடுவில் இருந்தாலுமே உங்களுக்குள்ள
உள்ளுக்குள்ள வெறுமையாக ஒரு நினப்பு வரலாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் உள்ளுணர்வு ரொம்ப ஸ்ட்ராங்காக வேலை செய்ய போகுதுங்க. கனவுகள் அதிகமாக வரும். பழைய மனிதர்கள் நினைவுக்கு வரலாம். திடீர்னு சில முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னு தோணலாங்க. இது எல்லாமே தப்பு அப்படின்னு நினைக்காதீங்க. இது உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற ஒரு மிகப்பெரிய விஷயத்திற்கான முன்னறிகுறிங்க. அதை அமைதியாக கவனிங்க. உங்கள் வாழ்க்கை மெதுவாக உங்கள் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிருக்குதுங்க. துலாம் ராசிக்காரர்களே, இப்போ உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற மாற்றங்கள் வெளியில் பெருசாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு பெரிய ஒரு அசைவாக அது உருவாகிட்டு இருக்குங்க. நீங்கள் முன்னாடி எடுத்த சில முடிவுகள் சரியாக இருந்ததா தவறாக இருந்ததா அப்படிங்கிற சந்தேகம் அடிக்கடி மனசில் வரலாங்க. நான் இன்னும் கொஞ்சம் தைரியமாக இருந்திருக்கலாமே, அந்த வாய்ப்பை ஏன் விட்டேன் அப்படின்னு நினச்சி உங்களை நீங்களே குறை சொல்லிட்டு இருக்கலாங்க. ஆனால் அது உண்மை என்ன அப்படின்னா, அந்த நேரத்தில் உங்கள் மனசு தயாராக இல்லாதனால தான் அந்த முடிவுகள் அப்படியே எடுத்தீங்க. இப்போ அதே சூழ்நிலையை வேறு ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குற சக்தி உங்ககிட்ட உருவாகிட்டு இருக்குங்க. இது வரைக்கும் நீங்கள் பிறருக்காக வாழ்ந்தீங்க, பிறருக்காக பொறுத்துக்கிட்டீங்க, பிறருக்காக உங்கள் ஆசைகளை ஒதுக்கிக்கிட்டீங்க. ஆனால் இப்போ இருந்து முதல் தடவையாக எனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குற நிலைக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. இதுதாங்க உண்மையான மாற்றத்தோட தொடக்கங்க. இதனால நீங்க எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலுமே கண்டிப்பா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு நல்லதாங்க நடக்கும். பிரபஞ்சம் உங்களுக்கு அந்த ஒரு விஷயத்தை தாங்க இப்போ உங்களுக்கு கொண்டு வந்திருக்கு. மாற்றத்தோட தொடக்கங்க. பண விஷயத்துல பேசின பணவரவு இருக்குதுன்னு தெரிஞ்சும் கையில நிலைக்காத மாதிரி சம்பாதிக்கிற அளவுக்கு வாழ்க்கை முன்னேறல அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருந்திருக்குங்க. அதுக்கு காரணம் உங்கள் உழைப்புக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் தாமதமாக வந்ததுதாங்க. ஆனால் இப்போ யாரோ ஒருத்தர் உங்கள் திறமையை கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் சாதாரணமாக நினச்சி பண்ணுற ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு பெரிய விஷயமா தெரியுங்க. அதனால உங்கள் வேலை, உங்கள் பேச்சு, உங்களோட அணுகுமுறை இது எல்லாமே இப்போ ரொம்ப முக்கியங்க. உறவுகள் விஷயத்தில் குறிப்பாக நீங்கள் நம்பின ஒருத்தர் உங்கள் மனசை புரிஞ்சிக்காமல் நடந்துக்கிட்ட மாதிரி தோணி இருக்குங்க. அதனால நீங்கள் கொஞ்சம் தூரம் வச்சிருக்கலாம். ஆனால் அந்த தூரம் தாங்க இப்போ உங்களுக்கு தெளிவு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. யார் உண்மையிலேயே உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும், யார் வெறும் பழக்கம் மட்டும்னு இப்போ உங்களுக்கு மெதுவாக புரிய ஆரம்பிக்குங்க. இந்த புரிதல் வலியோடு வந்தாலுமே அதுக்குள்ள ஒரு விடுதலை இருக்குங்க. மனசு லேசாகிற மாதிரி ஒரு உணர்வும் வருங்க. நீங்கள் இப்போ அமைதியாக இருக்கலாம், அதிகம் பேசாமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் உள்ளுக்குள்ள ஒரு உறுதி உருவாகிக்கிட்டே இருக்கும். இனிமேல் நான் என்னத்தையும் இழக்க மாட்டேன், இனிமேல் என்ன நான் இழக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிற ஒரு மன உறுதி. அதுதான் உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே மெதுவாக மாற்ற ஆரம்பிக்குது. இப்போ உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சில விஷயங்கள் உங்களை கொஞ்சம் குழப்பலாம். ஏன்னா நீங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து, எதிர்பாராத மனிதர்கள்கிட்ட இருந்து சில வார்த்தைகள், சில செயல்கள் வரும். முன்னாடி கவனிக்காத விஷயங்கள் இப்போ ரொம்ப உங்களுக்கு தெளிவாக தெரியும். யார் உங்களை மதிக்கிறாங்க, யார் உங்களோட அமைதியை பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு பட்டியல் தானாக உருவாகும். இந்த தெளிவு ஒரே நாளில் வரல. கடந்த நாட்களாக நீங்கள் அனுபவித்த சின்ன சின்ன ஏமாற்றங்கள், பேசாமல் விழுங்கிய உணர்ச்சிகள், தனிமையில் யோசித்த நேரங்கள், இது எல்லாமே சேர்ந்து உருவாகிய ஒன்று தாங்க அது. அதனால இப்போ உங்கள் முடிவுகள் கொஞ்சம் கடினமாக இருக்கலாம். சிலர்கிட்ட நீங்கள் எல்லை வைக்க ஆரம்பிப்பீங்க, சில விஷயங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. இது எல்லாமே உங்களோட இயல்புக்கு மாறானதாக தோன்றினாலும் இதுதான் இப்போ உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பாதுகாப்பு. பணம், வேலை, எதிர்காலம் பற்றி பேசினா நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு நிலைமையில சிக்கிக்கிட்டு இருந்த மாதிரி உணர்ந்திருப்பீங்க. முன்னேறணும் அப்படின்னு ஆசை இருந்தாலும் ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு தயக்கம் உங்களை பின்தள்ளி வந்திருக்கும். ஆனால் இப்போ அந்த பயமே உங்களை தள்ள ஆரம்பிக்குங்க. இதை மாற்றமாக இருந்தால் நஷ்டம் எனக்கு தான், ஒரு சுய உணர்வு உங்களுக்கு வரும். அந்த உணர்வு தான் உங்களோட வாழ்க்கையில் பெரிய கதவை மெதுவாக திறக்க ஆரம்பிக்குது. காதல் விஷயத்துல மனசுக்குள்ள சொல்ல முடியாத குழப்பம் இருந்திருக்கலாம். ஒருத்தரை விட்டு போக மனசு இல்லாம
அதே நேரம் அதே இடத்துல நிற்கவும் முடியாமல் இருந்திருப்பீங்க இல்லையா? இப்போ உங்கள் மனசு எதை விரும்புது அப்படின்னு தெளிவாக சொல்கிற காலம் இதுதாங்க. உண்மையாக இல்லாத விஷயங்களை காப்பாற்ற உங்கள் சக்தியை இனிமேலும் வந்துட்டு நீங்கள் வீணாக்க மாட்டீங்க. இதனால உறவுகள் தானாகவே உங்கள் வாழ்க்கையில் விலகலாம். அதுக்கு நீங்கள் பயப்படாதீங்க. அது இழப்பு கிடையாதுங்க. அது இடம் காலியாகுது அப்படின்னு அர்த்தம். அந்த காலியான இடத்துல உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கிற, உங்கள் உணர்ச்சியை புரிஞ்சுக்கிற விஷயங்கள் நிறையா மெதுவாக வர ஆரம்பிக்கும். துலாம் ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. துலாம் ராசி அமைதியான தோற்றமும் அலட்டிக்கொள்ளாத இயல்பான மனநிலையும் கொண்டவங்க. மற்றவங்க கிட்ட அன்பு செலுத்தக்கூடியவங்க. நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு எடை போட தெரிஞ்சவங்க. எப்பவுமே நியாயத்து பக்கம் துணை நிற்கக்கூடியவங்க. இவங்களால சின்னதாக ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்க தெரியாதுங்க. குறிப்பாக இந்த கலியுகத்தில் இவங்க வாழ்கிறதே ரொம்ப போராட்டமாக தான் போயிட்டுருக்கு. நிறைய பேர்கிட்ட தெரிஞ்சே தான் ஏமாந்துருக்கீங்க. அவங்க நமக்கு குழி வெட்டுறாங்கன்னு தெரிஞ்சும் கூட அவங்கக்கிட்ட பழக்க வழக்கத்தை இப்போ வரைக்கும் தொடர்ந்துட்டுருக்கீங்க. காரணம், வெச்ச அன்பை மாற்ற முடியாத ஏமாளினே இந்த துலாம் ராசிக்காரர்களை சொல்லலாம். ஆனால் ஏமாறுறது இவங்களுக்கு ஒன்றும் பெருசாக வழியை கொடுக்காது. ஏன்னா அன்பால் ஏமாறுறது அப்படிங்கிறது எனக்கு பிடிச்சது தானே துலாம் ராசிக்காரங்க நினைப்பீங்க. பாசத்தால் பல இடங்களில் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு எவ்வளவோ நாட்கள் அழுது கூட நின்றுருக்கீங்க. தனிமையில் இருக்கும்போது தான் தெரியுது நம்ம எல்லாருக்கும் துணையாக நிற்கிறோம். ஆனால் நமக்குன்னு எந்த ஒரு துணையுமே இல்லை அப்படிங்கிறது துலாம் ராசி பல நேரங்களில் உணர்ந்து இன்றைக்கும் போய் தலையை கொடுத்துட்டு உட்காந்து தான் இருக்கீங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இப்படிப்பட்ட எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய துலாம் ராசிக்கு கத்தினாலும் கதறினாலும் கடவுள் முன்னாடி பல நேரங்களில் அழுதுருந்தாலும் எந்த ஒரு நல்ல விஷயமே எனக்கு நடக்கலையே அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்துப்பீங்க. 100க்கு 100% துலாம் ராசிக்காரர்களினுடைய தலைவிதி மாறப்போகுதுங்க. ஏம்மா நீ வேற பயமுறுத்தாதம்மா, தலைவிதியில் என்னோட தலைவிதியே ஆல்ரெடி ரொம்ப கிறுக்கல் போட்டாச்சு அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா? கண்டிப்பாக பயப்படவே தேவையில்லைங்க. உங்களினுடைய தலைவிதி எந்த அளவுக்கு கிறுக்கலாக இருந்தாலுமே இப்போ நடக்கக்கூடிய கிரகங்களினுடைய சேர்க்கையினால் துலாம் ராசிக்காரர்களை தூக்கித்தான் பிடிக்க போகுதுங்க. கீழே விழுந்தவங்களை தூக்கி நிறுத்த போகுது. உயர்வான நிலைக்கு கொண்டு போக போகுதுங்க. அது என்ன ஏதுங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சிறிதளவு கூட யாருக்கும் துரோகம் நினைக்காதனால தான் இன்ன வரைக்கும் உங்களுக்கு பல பேர் குழி வெட்டிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போது உங்களுக்கு யாரெல்லாம் துரோகம் செஞ்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் திருப்பி கொடுக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. அதாவது சொல்லி அடிக்கக்கூடிய துலாம் ராசிக்கு 4 கிரகங்கள் உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறாங்க. ஜோதிட சாஸ்திரப்படி 4 கிரகங்களினுடைய சேர்க்கையை நாங்கள் சதுர்கிரக யோகம்னு சொல்லுவோம். அந்த வகையில் மீன ராசியில் சூரிய பகவான், புதன் பகவான், ராகு பகவான், சுக்கிர பகவானினுடைய சேர்க்கை நடைபெற போகுது. இது ஜோதிட சாஸ்திரப்படி ஒரு அரிய நிகழ்வாக பார்க்கப்படுதுங்க. இதனால் துலாம் ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான யோகத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது தாங்க பார்க்க போகிறோம். அதாவது இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ரொம்ப எந்த ஒரு காரியத்தையுமே துணிச்சலாக இறங்கக்கூடிய உங்களுக்கு ஒரு சில காலகட்டமாக நீங்கள் சந்திக்காத பிரச்சனையே கிடையாது. ஏமாறாத ஏமாற்றமே கிடையாது. சின்னதாக ஒரு எறும்பில் இருந்து தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே உதவக்கூடிய மனப்பான்மை கொண்டிருந்தாலுமே மற்றவங்க கிட்ட உதவிக்கக்கூடிய நிலையை இப்போ நீங்கள் செஞ்ச காலம் போய் இப்போது நீங்கள் போய் மற்றவங்க கிட்ட உதவி கேட்குற நிலை வந்துருச்சுங்க. கடன் சுமை அதிகமாக இருக்கும். எதிரியினுடைய தொல்லை அதிகமாக இருக்கும். சமூகத்தினுடைய மதிப்பு மரியாதை சுற்றிக்கிட்டு இருந்த உங்களுக்கு அந்த மதிப்பு மரியாதையெல்லாம் கொஞ்சம் கூட இல்லாமல் சங்கடத்தை மட்டுமே அனுபவிச்சிருப்பீங்க. ஆனால் இப்போது இந்த 4 கிரகங்கள் உங்களுக்கு நல்ல பாக்கியமான அமைப்பை கொடுக்குறாங்க. தொழில் ரீதியாக உங்களினுடைய உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு
எல்லா தடைகளுமே நீங்க போகுது. உங்கள் மீதான நம்பகத்தன்மை அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க போகுது. இதன் மூலமாக தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. நல்ல வேலை கிடைக்கலையேன்னு செய்யக்கூடிய வேலையில் போதுமான வருமானம் இல்லையே, நம்ம எவ்வளவு உழைச்சாலுமே அதற்கேற்ற அங்கீகாரம் இல்லையேன்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய வேலையில் முன்னேற்றம், வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல சம்பளத்தோட வேலை, நீங்கள் நல்லா வேலை செய்யக்கூடிய இடங்கள்லையுமே உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்வுக்கு போகுங்க. திறமைக்கேற்ற வேலை வாய்ப்பு கிடைக்கும். கடந்த காலங்களில் நீங்கள் இழந்த செல்வம், செல்வாக்கு எல்லாத்தையுமே இப்போ சேர்த்து சம்பாதிக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சி செய்கிறீங்களா, அதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்க பெறுவீங்க. வெளிநாடு பயணங்களால் நல்ல ஆதாயம் கிடைக்கும். நீண்ட காலமாக திருமணமே ஆகலை, எவ்வளவு முயற்சி பண்ணாலும் திருமணத்துக்கு தடையாகவே இருந்துச்சு, ஆண்களோ பெண்களோ உங்களுக்கு அதற்கான தடைகள் நீங்குதுங்க. இந்த காலத்தில் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவே திருமணம் ஆகிட்டு விவாகரத்து ஆயிடுச்சுமா, இப்போ மறுமணம் நடைபெறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி திருமணக்காகி நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் உண்டாகும். இது பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனை நீங்குதுங்க. சொத்துக்களில் இருந்து வந்த கோர்ட்டு கேஸு வழக்கில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்க போகுதுங்க. நிறையா ஆடை அபகரணங்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. கல்வியை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்க போகுது. குழந்தைகளை வெளிநாட்டுக்கு, வெளி மாநிலங்களுக்கு உயர்கல்விக்காக அனுப்பி வைப்பீங்க. குழந்தைகளோட திருமணம் ஆவறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவி உறவுகளில் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்குது, அந்யோன்யம் அதிகமாகுது. உடல் பாதிப்புகளை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அதிகமாக கவனம் செலுத்துவீங்க. உடல் ஆரோக்கியமும் மேம்பட போகுதுங்க. குறிப்பாக ரொம்பவே சுறுசுறுப்பாக செயல்பட போகிறீங்க. பெருசாக எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. அதாவது துன்பத்திற்கு துன்பம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. வேலையிலும் உங்களினுடைய திறமைகளை வெளிப்படுத்துங்க. வியாபாரம் ரொம்ப சுறுசுறுப்பாக வியாபாரத்தை பார்க்க போகிறீங்க. எப்படியாவது லாபம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் ஓடி ஓடி இழைக்க போகிறீங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் முன்னேற்றங்க. தேர்வுகள் கவனத்தோடு இருக்க போகிறீங்க. அடுத்தவர்களுக்கு உதவி செய்வீங்க. வீட்டில் தடைப்பட்டு வந்த சுபகாரிய பேச்சுக்கள் இப்போ நடக்கும். சுப செலவுகள் உண்டாகுது. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை தோறும் அம்மன் வழிபாடு உங்களுக்கு தொடர்ந்து நன்மைகளை அதிகரித்து கொடுப்பாங்க. மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வாழ்க்கையிலையும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி, சமநிலையை பராமரிக்க போகிறீங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு தடவைக்கு நிறைய தடவை யோசித்து அந்த ஒரு முடிவை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி எல்லா விதத்துலேயுமே துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்லதொரு வாழ்க்கை அமைய போகுது. துணையிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போ தீரப்போகுதுங்க. வாழ்க்கை துணைக்கிட்ட ரொம்பவே அந்யோன்யமாக ஒத்துழைச்சு வாழ போகிறீங்க. குழந்தைகளுக்கிடமும் ரொம்ப அவங்களுக்காக நேரம் ஒதுக்குவீங்க. வேலைன்னு ஓடாமல் அவங்களுக்காக ஒரு சில நேரங்களை ஒதுக்கக்கூடிய நேரம் இப்போ அமைஞ்சிருக்குங்க. பிரிஞ்சு போன சொந்தங்கள் எல்லாமே இப்போ ஒன்று சேர போகிறாங்க. நான் போகாத கோயில் இல்லை, ஏறாத ஹாஸ்பிட்டல் இல்லை, எனக்கு குழந்தை பாக்கியமே கிடைக்கலாமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்த, வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமையுதுங்க. வேலை இல்லாமல் ரொம்ப நாளாக கஷ்டப்படுறேன், எங்கே வேலை தேடினாலும் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்த, படிச்சும் எந்த ஒரு யூஸுமே இல்லை அப்படின்னு வேதனைப்பட்டவங்களுக்கு இப்போ நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அமையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குங்க.